உப்பு சத்தியாகிரகம் டிஎன்பிஎஸ்சி பார்வையில். கோரிக்கைகள்: இராணுவ மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% குறைப்பது, முழுமையான புறக்கணிப்பை அறிவும் செய்வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, நில வருவாயை 50% குறைப்பது, உப்பு வரி ரத்து செய்வது. இந்த கோரிக்கைகள் அடங்கியதுதான் உப்பு சத்தியாகிரகத்துக்கான கோரிக்கைகள். இதை நம்ம அரசு பிரதிநிதி இர்வின் பிரவிடம் 1930 ஜனவரி 31க்குள் நிறைவேற்ற கோரி மனு கொடுப்பாங்க. அந்த மனு நிராகரிக்கப்பட்டதுனால தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. 1930 மார்ச் 12 நாள் 78 நபர்களோட சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை காந்தியில் தொடங்குவார். தன்னோட 61 வயசுல 24 நாட்கள் 241 மைல்கள் பாத யாத்திரை நடந்து செல்வார். 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை தண்டி கடற்கரை அடைந்து அடுத்த நாள் காலையில ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து உப்பு சட்டத்தை மீறுவார். அதான் ஏப்ரல் 6, 1930. மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழா.